இல்லை சுமூகமாக முடிவு எடுக்கப்பட்டிருக்க. 2 நாளைக்கு முன்னாடி முதன்மை செயலாளர் வந்து ரிசைன் பண்ணுறதா ஒரு செய்தி வந்தது இருக்கு. அதை பற்றி நாங்கள் எதுக்காக அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கஷன் பண்ணி இப்போ முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாமே ஒருங்கிணைந்து இப்போ எல்லாருமே கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளோதான். பேசும்போது மல்லை சத்யா சொல்லும்போது நிர்வாகிகிட்ட ஓட்டு கேளுங்க, முடிவெடுங்க, நான் நல்லா விலகிக் கொள்றேன் மாதிரி சொல்றாங்க. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நிர்வாகிகள் எல்லாருமே கட்சி நல்லா இருக்கணும். தனி மனிதர்களை விட கட்சி பெரியது. அதனால 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி எங்களுக்கு முதன்மை செயலாளர் வேணும், துணை பொதுச் செயலர் 30 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கட்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துற எல்லா வாய்ப்புகளும் அண்ணன் துரை வைகோவுக்கு தான் இருக்கு. அதனால நாங்கள் அதை வந்து அண்ணன் சத்யாவும் ஏற்றுக்கிட்டாங்க. துணை பொதுச் செயலர் சத்யா வந்து இன்னைக்கு நடந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு அப்புறம் இந்த கட்சியை வலுவாக எடுத்துட்டு போகிற அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகிற வாய்ப்பு வந்து அண்ணன் துரை வைகோவுக்கு தான். அண்ணன் துரை வைகோவோட இனிமேல் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் பயணிக்கிறதுக்கு நான் தான் தயாராக இருக்கிறதா அவங்க ஒப்புக்கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வீட்டுக்குள்ளார உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு சின்ன பிரச்சனை என்னன்னு அப்படிமா கேட்கக்கூடாது. வெளிப்படையாக அது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சார். ஒரு ஃபேமிலினா 4 பேர் இருப்பாங்க, கட்சினா லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் வரதா செய்யும். அதை எப்படி வந்து தலைமை அதை பொறுப்பெடுத்து அதை சமாதானப்படுத்துறாங்களோ அதில் தான் நம்ம ஹோல்டு பண்றோம். இருக்கு மதிமுகவுடைய தலைவர் வைகோ வந்து ஆல்வேஸ் ஸ்ட்ராங் மேன். அவருக்கு இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் ஊதி தள்ளிடுவார். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நிர்வாகிக்குள்ளார அவங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கூட்டம். இப்போ சத்யா மேல ஒரு குற்றச்சாட்டுக்கு நிரூபிக்கிறதுக்கோ அண்ணன் துரைவிக்கோ இது பண்றதுக்கோ கிடையாது. நிர்வாகிகளுக்கு தலைமை கழகத்தில் எந்த பிரச்சனையில கிளியரன்ஸ் கொடுக்கறது, கிளியர் வியூ கொடுக்கறதுக்காக தான் இந்த கூட்டம். அவ்வளவுதான். தீர்மானங்கள் என்ன இருக்கு? இனிமேல் சின்ன சின்ன சங்கடங்கள் ஆக்சுவலா வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு சில பேர் கட்சியிலேருந்து நீக்கி இருக்கோம் இல்லையா, அவங்க சில பேர் வந்து நாங்கள் எங்களுடைய டேக் பயன்படுத்தி தவறாக பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம கட்சி நமக்குள்ளார தான் இருக்கணும், வெளியாட்களை உள்ளார அனுமதிக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.